Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ஆனால் இந்த மேடையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறு தயக்கம் எனக்குள். ஒரு பேச்சாளர் முதலில் எதை கற்றுக்கொள்ளுகிறார்? மேடையிலே ஏறி பேசுகின்ற ஒரு பேச்சாளர் முதலில் தெரிந்து கொள்ளுகிற விஷயம், அவர்களினுடைய உணர்வு நிலைகளை எப்படி சமனப்படுத்துவது என்பதைத்தான் முதலிலே தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது இமோஷனலாக ஸ்டேஜில் இருக்கவே கூடாது. உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், இல்லையே நிறைய பேச்சாளர்கள் இமோஷனலாக தானே. அது இமோஷனே கிடையாது. அது அந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல நிறுத்தணுமோ எப்படி நிறுத்துறது என்பதைத்தான் ஒரு பேச்சாளர் முதலில் கற்றுக்கொள்கிறார். எனக்கு கூட பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மேடையில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாதீங்க அப்படின்னு. அவ்வளோ உணர்ச்சி வசமே அவ்வளோலாம் கிடையாது, அதோட கீழே தான் அது. ஆனால் பார்க்கிற உங்களுக்கு ஐயா சொன்னார் அல்லவா, அறிஞர் அண்ணா அவர்கள் உருவத்தில் கொஞ்சம் உயரம் கம்மியானவர் தான், ஆனால் மேடையில் பேசுகிற போது ஒரு விஸ்வரூபம் மாதிரி அது தெரியும்னு ஐயா சொன்னாங்க. இப்படிதான் ஒரு பேச்சாளரை நீங்கள் பார்ப்பது கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் தானே தவிர அவர்களை மீறி செல்கிற உணர்வோடு இருக்கிறவர் பேச்சாளராகவே ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த விதியிலிருந்து எனக்கு ஒரு விலக்கு அளிக்க வேண்டுமாய் இந்த 54ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மேடையில் சிற்பி ஐயா அவர்களினுடைய திருவாயிலிருந்து எனக்காக சொல்லப்பட்ட அந்த பாராட்டு சொற்களும் அவர் எனக்கு வழங்கிய வாழ்த்தும் உண்மையிலேயே என்னை கொஞ்சம் உணர்ச்சி பெருங்கடலிலே தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனக்கு தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரினுடைய ஆசி வருங்காலத்தில் என்றென்றைக்கும் என்னை வழிகாட்டும் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறது. அவருடைய திருப்பாத கமலங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் அப்படியே அந்த அடுக்காக தமிழ்நாடு கண்ட மாபெரும் பேச்சாளர்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்களில் மிகச்சிலரினுடைய உரையாவது நேரிலே கேட்கிருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல பேரினுடைய உரைகளை நான் நேரிலே கேட்டது இல்லை, ஆனால் சில பேரினுடைய உரையாவது நேரிலே கேட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு ஆசாஞா அவர்களினுடைய உரையை நான் கல்லூரி மாணவியாக இருந்தபோது கேட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரத்திலே கம்பன் விழா, அமரர் ஆசா அவர்களை மேடையிலே பேசுவதற்காக அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த அரங்கத்தில் ஒரு 500 பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆசா வருகிற போதே அவங்க தாமதமாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. மேடைக்கு பக்கத்திலேயே காரை நிறுத்தி ஆசாவை அப்படியே அந்த படியில் ஏற்றி இப்படி மைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சாங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, முழுமையாகவே அவருக்கு அப்போது பார்வை இல்லை. சில பிரச்சனைகள்னால அவருக்கு முழுமையாக அப்போ பார்வையே இல்லை. கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. இப்போ ஒரு பேச்சாளர்கள் ஒரு அவைக்கு வருகிற போது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவை அந்த அறையை அவதானிக்க. இவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் தாங்குவாங்க, எவ்வளவு தூரம் வாங்குவாங்க, எதை சொன்னால் இந்த அரங்கத்தில் நமக்கு ஓரளவு ஒத்துசைவோடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, இதெல்லாம் அவதானிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்புறம்தான் அந்த பேச்சு எடுக்கும். அவருக்கு அந்த வாய்ப்பே அன்றைக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு பார்வை இல்லை. ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு வந்து அவரை மேடையில் உட்காத்திருந்தா சுற்றி இருக்கிற சத்தங்களை வைத்து எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க அதெல்லாம் வச்சு ஒரு அனுமானம் கிடைத்திருக்கும். எந்த வாய்ப்புமே இல்லாமல் அப்படியே கொண்டு மேடையில் நிறுத்திட்டு இந்த தலைப்பில் ஆசா அவர்கள் பேசுவார்கள்ட்டாங்க. அவர் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசினார் பாருங்க, ஒரு 40 நிமிஷம் பேசினார். அதுதான் பேச்சு. எதிரில் எத்தனை பேர், 10 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்காங்களா, 500 பேர் இருக்காங்களான்னு அவருக்கு தெரியாது. கூட்டமும் அந்த பேச்சிலே கட்டுண்டு அவ்வளவு பலமா கை தட்டலை. இப்போ உங்களை மாதிரி வச்சுக்கிங்களேன், இன்னைக்கு அவ்வளவு அப்படியே தண்ட சப்ளாஸ் அது இல்லை. அந்த பேச்சிலே கட்டுண்டு குறைவாக கைதட்டுது கூட்டம்.
அப்ப எதில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு எப்படி தெரியும்? ஆனா அவருடைய பிரத்யேகமான உலகத்தில் அவர் ஒரு இடத்தை அடைந்து விட்டார். அதற்கு பிறகு எதிரே இருப்பவர்கள் வேறு, பேசுபவர் வேறு என்ற இரட்டை நிலை இல்லாமல் எதிரே இருப்பவரும் பேசுபவரும் பேசப்படுகிற பொருளும் ஒன்றான ஒரு அத்வைத்தத்தை அவர் அடைந்ததை நேரிலே ஒரு தரிசனம் போல நான் கண்டேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது பேச்சு என்பது என்ன தெரியுமா? நான் பேச நீங்கள் கேட்பது, அல்லது யாராவது ஒரு பேச்சாளர் பேச நாம் எல்லாம் உட்கார்ந்து கேட்பது என்பது ஒரு நிலைதான். அதிலே நல்ல பேச்சு இருக்கு, நகைச்சுவை பேச்சு இருக்கு, கைத்தட்டுவது, ரசிப்பது எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்ன செய்வார் என்றால், கேட்பவரின் மனத்தை அசைய வைப்பார். இந்த மகுடி போகிற திசையில் தான் நாகத்தின் தலை போகிறது. நாம என்ன நினைப்போம்? நாகத்தின் தலை போகிறபடி மகுடி அசைகிறது நினைப்போம். தவறு. மகுடி எந்த திசையில் போகிறதோ நாகத்தினுடைய தலை அந்த திசைக்கு போகும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளரால் என்ன செய்ய முடியும் என்றால், கேட்பவர்களின் மனத்தை அசைய வைக்க முடியும். அவர் நினைத்தால் அவர்கள் அழுவார்கள், அவர் நினைத்தால் அவர்கள் சிரிப்பார்கள். அந்த ஒரு கட்டுண்ட நிலையை ஒரு பேச்சாளரால் கொடுக்க முடியும் என்பதை ஒரு தரிசனம் போல நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலத்தில் ஆசா அவர்களினுடைய பேச்சை கேட்டு நான் அடைந்தேன். அது ஒரு பெரும் பேரு, ஒரு பெரும் வரம் அது. அப்படிப்பட்ட பேச்சாளர்களினுடைய பெரும் பட்டியலை பெற்ற நாமெல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் அத்தனை பேரின் பேச்சையும் கேட்ட சிற்பி ஐயா அவர்கள், அவரே மிக 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 சிறந்த ஒரு பேச்சாளர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர். அவர் என்னுடைய திருவாயினால் இன்றைக்கு எனக்கு கிடைத்த வாழ்த்து என்பது என் வாழ்நாள் முழுவதும் என் கூட வரப்போகின்ற ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கின்றேன். அதனால் கொஞ்சம் ஒரு இமோஷனலாக தான் இருக்கேன். இப்போ பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய 54வது ஆண்டு விழாவில் என்னை பேச்சாளராக அழைப்பது என்பது ஒன்று, எனக்காக இங்கே தரப்பட்ட அந்த பட்டம் என்பது மிக மிக பெரிய கௌரவம். அதை கொடுத்ததற்கு இந்த சபைக்கும் அந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய சான்றோர்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களிலிருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த சான்றோர் பெருமக்களையும், இன்றைக்கு செயலராகவும் உறுப்பினர்களாகவும் இருக்கிற அத்தனை பேரையும் நான் இந்த மேடையிலே என்னுடைய கரம் குவித்து பணிந்து வணங்குகின்றேன். பொள்ளாச்சி மக்கள் பெரும் ரசிகர்கள் என்று எனக்கு தெரியும். ஆழமான சிந்தனைகளுக்கு உங்களினுடைய மண்ணில் தைரியமாக இறங்கி ஒரு பேச்சாளர் பேசலாம். ஆனால் அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? அதனால் உங்கள் மண்ணுக்கே உரிய வளத்தை இந்த இடத்திலும் கொடுத்து நல்ல தைரியமாக கைதட்டலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்கள. அப்படின்னு சொன்ன பிறகு இவ்வளோ கம்மியாக கைத்தன்னு நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் அவங்க கேட்குறாங்களே, பேச்சாளர்கள் கேட்கலாமன்னு தாராளமாக கேட்கலாம். பேச்சு என்பது அருங்கலை அல்லவா? பேச்சு என்பது அருங்கலை. எல்லா கலைகளிலும் இல்லாத ஒன்று ஒரு பேச்சு என்கின்ற கலைக்கு உண்டு. என்ன? வேறு எந்த கலையை தன்னுடைய தெய்வமாக எண்ணி போற்றுகின்ற கலைஞனும் அந்த கலையும் தானுமாய் தனியே அமிழ்ந்து விட முடியும். அப்படித்தானே? இந்த இசைச்சங்கம் எத்தனை பேர் இங்கே வந்து பாடி இருப்பார்கள். அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நாள் மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக போய் காட்டில் போய் கூட பாடலாம். சிந்து பைரவி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இசைக்கலைஞர் போய் அலைகளுக்கு நடுவிலே தான் பாடுவார், யாருமே இருக்க மாட்டாங்க. இதோ இங்கே நடனக்கலைக்கே தலைவராக இருக்கிற நடராஜ பெருமானனுடைய திருவுருவம் இங்கே இருக்கிறது. ஒரு நடன கலைஞரும் அதை செய்யலாம். தனியாக கதவை சாத்திட்டு ஆடலாம். நடராஜ பெருமானுடைய சிலை மாத்திரம் இருந்தால் போகிறோம். ஒரு ஓவியன் தனியாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. 10 பேர் பின்னாடியே இருந்தால் அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் இழு வரையவே வராது. தனியாக இருந்தால் தான் வரையவே முடியும். ஒரு சிற்பியும் அப்படித்தான், தனியாக இருக்க முடியும். ஒரு சமையற் கலைஞர் அவ்வளோதான். நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நல்ல சமையல் எப்போ அமையும்னா, வீட்டுக்காரர் தொந்தரவே பண்ணாத ஒரு நாள் தான் நல்லா அமையும். பக்கத்திலேயே இருந்து அது இதுன்னு சரியா வராது. அப்போ பாக்கி எந்த கலையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கலைஞன் தன்னில் தானே அமிழ்ந்து தனியாக அந்த கலையை ஏற்றிவிட முடியும். எழுத்தாளன் தனியாக எழுத முடியும். ஒரே ஒரு கலையை செய்கிற கலைஞன் மாத்திரம் தனியா அதை செய்யவே முடியாது. எது அது?
தனியாக பேசிட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. எனவே பேச்சு என்கிற ஒரு கலை தான் பேசுபவர் கேட்பவர் என்று இருவராய் இருந்து பிறகு இருவரும் இணைகின்ற ஒரு ரசவாதம் நிகழ்கின்ற கலை பேச்சுக்கலை. ஐயா அவர்கள் ஜீவாவினுடைய பேச்சை பற்றியெல்லாம் சொன்னார்கள். எனக்கு கண்ணீரே வந்துவிட்டது. நான் நேரே கேட்டதில்லை. ஆனால் அவர் பேச்சை கேட்ட எங்கள் நடுவர் அதை பற்றி எனக்கு சொல்லி அவர் சொல்றார், ஜீவாவினுடைய பேச்சை கேட்கும்போது ஒரு சொல் மனசுல வருமா, ராட்சசையா இவா அப்படின்ற சொல் மனசுல வருமா, அப்படி பேசுவார் ஜீவா என்று எங்கள் நடுவர் சொல்லுவார். அந்த பெரும் பட்டியலில் மிக மிக தகுதி குறைவு உடைய என்னை போன்ற சிலர் கடைசியில் நிற்கின்றோம். சிற்பி ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்களினால் எங்களினுடைய பேச்சு இன்னும் மேன்மேலும் செல்லுவதற்கான ஒரு பாதையை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். இதையே இவ்வளவு நன்றி சொல்றேன்னா, ஏற்புறையும் உங்கள் பேச்சும் ஒன்றாவே பேசுறீங்க, 2 தடவை பேச வேணான்னு ஐயா சொன்னார். அதனால் இதையே என்னுடைய ஏற்புரையாகவும் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். சகோதரி கல்பனா அம்மையார் அவர்கள் என்னை பற்றிய முன்னுரையை இங்கே அளித்தார்கள். சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்று சிற்பி ஐயா எனக்கு சொன்னார். பாருங்க, வாழ்க்கையில் சில சமயம் சில அபாரமான பொருத்தங்கள் வந்து சேரும். அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் 10ஆம் வகுப்பு மாணவியாக சென்னையிலே ராணி மெய்யம்மை பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, சென்னையிலே வெள்ளையஞ்செட்டியார் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளியில் பேச்சு போட்டி நடத்துகிறாங்க, நீ போய் பேசுறியான்னு கேட்டாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு கெட்ட வழக்கம் பாருங்க, மற்றவங்க முன்னால் அது என்னால் முடியாதுன்னு சொல்கிறது நம்ம கெத்துக்கு கொஞ்சம் கம்மின்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்போவுமே. அதனாலே பல சமயம் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சிருக்கேன், அது வேறு விஷயம். அன்றைக்கி தலைமை ஆசிரியர் கேட்ட உடனே என்ன போட்டி, என்ன இல்லை கேட்கணுமா வேணாமா, 10ஆம் வகுப்பு தான் நான் படிக்கிறேன், நான் என்ன கேட்டிருக்கணும், எங்கே போட்டி நடக்குது, யாரெல்லாம் வருவாங்க, என்ன தலைப்பு, இதெல்லாம் மொத்த வேலையும் நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ அன்றைக்கி பேச்சு போட்டி நடத்துகிற நாள் அன்றைக்கு எங்கள் அப்பா என் கூட வந்திருந்தார். மறக்க முடியாத ஒரு நாள் அது. அப்பாவும் நானும் கிளம்பி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு, அப்போல்லாம் பஸ்ஸே எங்களுக்கு கஷ்டம், பாதி தூரம் நடந்து பாதி தூரம் பஸ்ஸில் வெள்ளையஞ்செட்டியார் பள்ளிக்கு போனால், அங்கே போன உடனே அதுக்கு முந்தின நாள் தான் எங்கள் பள்ளியில் சொன்னாங்க, என்ன தலைப்பு மிஸ், தலைப்பே சொல்லலையே, நான் எப்படி தயாரிக்கிறேன், தலைப்பை இப்போ சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்டம் போகிறது, நீ போன உடனே உனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்து தலைப்பு கொடுப்பாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? அங்கே போன உடனே தான் தலைப்பு கொடுத்தாங்க. என்னவோ என்னுடைய நல்லூழ் என் பாட்டன் பாரதி எப்போதும் என் கூட வருவான், கூட இருந்து அருள் புரிகிற தெய்வம் அவன். அதனால் அன்றைக்கு தலைப்பு மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கவிதை வரியை கொடுத்து பேச சொன்னார்கள். ஓரளவு நல்லா பேசினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த போட்டியிலே. அது ஒரு தங்கப்பதக்கம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க. 1 சவரன் தங்கம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கே ரொம்ப பெரிய விஷயம். தங்கத்தினுடைய விலையை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள்லாம். அன்றைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயந்தான். 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் 1 பவுன்றதே பெரிய விஷயந்தான். எனக்கு படு சந்தோஷம். அப்புறம் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவிலும் என்னை பேச வைத்தார்கள். முதல் பரிசு வாங்கிய மாணவின்றதுனால திரும்பவும் அதே பேச்சு திரும்ப பேசுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு எனக்கு பரிசு கொடுத்தவர் ஐயா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான். அவர் என்னுடைய பேச்சை கேட்டார். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அதிகப்படியாக வெடித்து பேசுகிறவர் அல்ல, ரொம்ப குறைவாக தான் பேசுகிறவர். அப்போ எல்லாரும் வந்து அப்போ வயசு கம்மியான பிள்ளைகள் பேசினா நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. இப்போ கூட அப்படி தானே, பேச்சு போட்டியிலோ பாட்டு போட்டியிலோ வயது குறைந்தவர்கள் பேசினா நம்ம இன்னும் அதிகமாக ஆதரவு சொல்கிறோம். அப்போ நான் 10ஆம் வகுப்பு மாணவின்றதுனால கூட்டத்தில் பல பேர் நல்லா கைத்தட்டினாங்க. ஸ்ரீ சுப்பிரமணியம் இப்படி 2 தடவை கைத்தட்டு சும்மா இருந்துட்டார், ரொம்பலாம் ஒன்றும் கைத்தட்டல. எல்லாம் முடிஞ்சு பதக்கத்தோடு எங்கள் அப்பாவோட வெளியில் வந்து நிற்கிறோம், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். நாங்கள் ரொம்ப தள்ளி போகணும், பஸ் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ சிஎஸ் ஐயா அவர்களுடைய கார் வெளியில் வருது. எங்களை பார்த்துட்டு காரை நிறுத்தினார். நிறுத்தி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. வாழ்க்கையில் அது மட்டும் நான் காரில் ஏறினதே இல்லை.
எங்கள் அப்பா வச்சிருந்தது ஒரு சைக்கிள், அதையும் அவர் ஓட்ட மாட்டார், எப்போ உருட்டிட்டு தான் போவார். கார்லியா நமக்கான எனக்கு ஒரு பரவசம். அதில் ஏறின உடனே அவர் சொன்னது அப்படியே ஞாபகத்தில் இருக்கு. எங்கள் அப்பாட்ட தான் பேசிட்டு இருந்தார், என்ன செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் மகள் நல்லா பேசுகிறாங்க, பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தலைப்பிலே சிறப்பாக அவங்க பேசினாங்க. ஒருவேளை அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளராக வரக்கூடும். சில வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கு பாருங்களேன். நல்ல பேச்சாளராக வரக்கூடும் அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா வீடியோ கேமராலாம் இருக்கு. பேசி பேசி மக்களை குழப்பாமல் பேச்சினால் மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற வகையிலே பேச வேண்டும், அவர்கள்தான் பேச்சாளர்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்திலே இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்முடைய நினைவு தடத்திலிருந்து அகலுவதே இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த மிகச்சிறப்பான விருதை நான் வாங்குகிற போது அன்னாரின் குடும்பத்தை, அவர் சொன்ன ஒரு சொல் இதுவரை என் கூட வருகிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை நல்கியது ஒரு அழகான பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே பெருமக்களே, உங்களினுடைய ஊர் பெருமை கொண்ட ஊர். பொள்ளாச்சி சந்தையில் தான் நெல்லை வந்து விற்கணும்னு மருதகாசி பாட்டே எழுதியிருக்கார். அப்படிதானே? உங்கள் ஊர் சந்தையில் தான் விற்கணுமா? பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, அளந்து போட்டு வித்துப்பிடு செல்லக்கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு என்ற மருதகாசியினுடைய பாடலிலே எங்கே விற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு சொல்கிறார்கள் என்றால் பொள்ளாச்சி சந்தையிலே வந்து விற்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஊர், வளம் கொண்ட ஊர். உங்களினுடைய நெஞ்சமும் அப்படிப்பட்ட வளமான நெஞ்சம். அப்படிப்பட்ட வளம் கொண்ட நெஞ்சங்களிலிருந்து தான் இலக்கியத்துக்கும் இசைக்குமான மரியாதைகள் கிடைக்கும் என்பதனால் இந்த சங்கத்தில் விருது வாங்குவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஒரு மாதிரி கைத்தட்டுற பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க நீங்கள். வாழ்வெனும் நம்பிக்கை என்ற தலைப்பை சிற்பி ஐயா எனக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையில் இந்த தலைப்பு வந்தபோது இருந்த என் மனநிலை வேறு. இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கிற போது என்னுடைய மனநிலை வேறு. கடந்த 2 நாட்களாக இந்திய திருநாட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் கொதித்து போயிருப்பதை போலத்தான் நானும் கொதித்து போய் இந்த மேடைக்கு வருகிற வரையில் அந்த சில வீடியோ பதிவுகள், அந்த புகைப்படங்களினுடைய நினைவை என் நெஞ்சத்திலிருந்து என்னால் அகற்ற முடியவில்லை. திருமணமாகி 6 நாளான ஒரு பெண் சுடப்பட்டு இறந்து போன கணவரினுடைய சடலத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சி, இந்த புகைப்படத்தை நெஞ்சத்திலிருந்து நீக்க முடியவில்லை. இந்த வீடியோ படங்களை நீ பார்க்காதே என்று என் கணவர் எனக்கு முதலிலேயே வந்து அறிவுறுத்தினார். இந்த செய்தி வந்த உடனே சொன்ன, இதுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்திருக்கு, நீ பார்க்காத. ஒருத்தர் ஒன்று பார்க்காதன்னு ஒன்று தான் நமக்கு அதை பார்க்கணும்னே தோணுது. பார்த்தேன். என்ன சொல்லுவது? என்னுடைய பிள்ளைக்கு 3 வயது தான் ஆகிறது, சுடாதே என்று ஒரு தாய் கெஞ்சுகிறார். எத்தனை நாள் இதை பொறுப்பது? இதற்கு ஒரு முடிவில்லையா? நம்முடைய இராணுவ வீரர்கள் நேரடி போருக்கும் தாக்குதலுக்கும் ஒருவேளை எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொந்திலிருந்து நண்டு கிளம்பி வருவது போல எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கோழைத்தனத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்களின் உயிரை காணிக்கையாகி எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பது என்கின்ற ஒரு கேள்வி நெஞ்சத்துக்குள்ளே வந்த போது எனக்கு தோன்றியது, இந்த வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது?